வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து பொருட்கள் தான் வாங்க போகிறோம். யாரோட காது குத்து அப்படின்னா, எங்கள் அண்ணனோட பசங்களுக்கு தான் வந்து காது குத்து. எப்போவும் பார்த்துருப்பீங்க, ஆரியப்பண்ணி, சுமித்ரா அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ணி பெரிய சின்ன அண்ணி அம்மாம்மா, சின்ன அண்ணியோட பசங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து காது குத்து. 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி காது குத்து, சனிக்கிழமை. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஜாமான் வாங்குறதுக்காக போகிறோம். என்னென்னா ஆமாம், இன்றைக்கி வந்து ஜனவரி 2. ஆனால் இந்த வீடியோ நான் எப்போ போட போகிறேன்னு தெரியல, லேட் ஆகிடுது. எப்படி நான் எடுத்தேன்னா திரும்பி அதை எடிட் பண்ணி அப்லோடு பண்ணி போடுறதுக்கே லேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். டக்குன்னு அப்புறம் ஆனந்தம்மா வரவும், நீங்கள் வரீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்டனால அவர் வந்து எங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்படியே நாங்கள் வந்து ஆனந்தம்மா கூட வந்து நாங்கள் போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விசாகன் வந்து ஆனந்தம்மா வந்துட்டா போதும், சுத்தர நாங்கள் சொல்கிறது எதையுமே அவன் கேட்க மாட்டான். அப்படியே அப்பா அப்பான்னு அவர் பின்னாடியே தான் இருப்பான். அதனாலே எங்கே பாருங்க, விசாகன் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு தம்பி. பார்த்தீங்களா? இப்போ அப்படியே நாங்கள் வந்து ஆனந்தம்மா கூட ஆட்டோவில் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். என்ன வாங்க போகிறோம்? மார்க்கெட்டில் ஜாமான், ஜுவல்ஸ். நாங்கள் வந்து இறங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏடிஎம் எடுக்க போயிருக்காங்க. ஆனந்தம்மா வந்து எங்களை விட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்து மார்க்கெட்டில் இறங்கல, மீன் மார்க்கெட்டில் வந்து இறங்கிட்டோம். ஏன்னா இங்கிட்டு தான் வந்து இந்த பழாப்பழம், வாழைத்தாறு இதெல்லாம் வாங்கணும். அதனால இங்கிட்டு போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இறங்கிட்டோம். ஏன் ஜெய் ஹாய் சொல்லு. இந்த வண்டிக்கெல்லாம் விடிய காத்தால தான் வேலையே இந்த வண்டிக்கெலாம். சில நேரம் இங்கிட்டலாம் வந்து நிற்கவே முடியல, அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ எங்கள் நேரமாக என்னன்னு தெரில, டிராஃபிக் ஜாம் வந்து கம்மியாக இருந்துச்சு. இல்லைன்னா பால் பண்ணை அங்கிட்டிலேருந்து அரியமங்கலத்துலேருந்தே வந்து நாங்கள் டிராஃபிக் ஜாம்லேயே இருந்து தான் வந்தோம். இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்துச்சு. வந்து முன்னாடி போகிறாரு. இதுதான் வந்து அந்த வாழைக்காய் மண்டி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு இங்கிட்டு தான் வந்து இந்த எலுமிச்சம்பழம், வாழைப்பழம் எல்லாம் இருக்கும். இதுக்கு அங்கிட்டு தான் உள்ளார போகணும். தேங்காய், மற்ற ஜாமான்கள் எல்லாம் வாங்கினது வந்து பரங்கிக்காய் தான் வாங்கினோம். 6 கிலோவில் வந்து வாங்கியிருக்கோம். கிலோ வந்து 15 ரூபான்னு சொல்லிட்டு 6 கிலோ வாங்கியிருக்கோம். பெரியப்பா ஃபஸ்ட்டு தூக்கிட்டார். பலாப்பழமே இல்லையா, பலாப்பழம் நாங்கள் சீசன் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா காது குத்துனாவே சீருனா பலாப்பழம் தானே. நாங்களும் மார்க்கெட்டில் அங்கிட்ட தேடி வந்துட்டோம், இல்லை. இங்கிட்டலாம் வந்து இப்படியே எடுப்பாங்களாமாம்மா, இப்படியே மூட்டையாக வாங்கிட்டு போகிறவங்க இங்கிட்டு போகல. என்னமோ ஒரு அதிசய காலம் ரஞ்சிதம்மா கிட்டே இருக்கிறான் விசாகன். இதுக்காக தான் போயிருப்பான் போல. அட்டைப்பெட்டி போட்டு வரதுனால இல்லை, குவாலிட்டி இருக்குல்ல, அட்டைப்பெட்டி போட்டு வரதுனால குவாலிட்டி இருக்குல்ல, அதுதான் வேலை. பூ வாங்கிட்டோம். அப்புறம் கண்ணாடி இதெல்லாம் வந்து வாங்கணும் இல்லையா, அது ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். பழம் வந்து இங்கிட்டு ஹோல்சேலில் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து அப்படியே ஒரே கடையிலே வந்து பழம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஆர்ச்சுக்குள்ளார நாங்கள் போயிட்டுருக்கோம். எப்போ வந்தாலும் மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பழம் கிட்டத்தட்ட திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி அப்படின்ட்டு அதெல்லாம் நிறையா வாங்கணும். எங்கிட்டோ நான் பாட வீடியோ எடுத்துடுறேன். எங்கிட்ட ரஞ்சிதம்மா வந்து சொல்லாமல் எங்கிட்ட வந்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த கேப்பில் என்னால்
டிராஃபிக் ஜாமில் பூந்து வரவே முடியல. அதனால் எங்கிட்ட இடையில கட் பண்ணிட்டேன் வீடியோ. இப்போது எங்கே போகிறாரு அப்படின்னா வந்து பூந்தி வைப்பாங்க இல்லையா, பெரிய பூந்தி, அந்த பூந்தி வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அந்த கடை மாமா, அந்த கடை அங்கே வந்து இது வந்து அம்மாச்சி வீட்டுக்கிட்ட இருக்கார், இந்த பழக்கடை வச்சுருக்கவர் தெரிஞ்சவர். அதனால் அவர் மூலயமா இங்கே வந்து நாங்கள் வந்து பழம் வாங்கிடுவோம். பூந்தி பெரிய பூந்தி இருக்கும்ல. நியூ இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த கலர் மாவு தான் வச்சிட்ருக்காங்க, கலர் பொடி. இதான் வந்து கிருஷ்ணா விலாஸ் பூந்தி கடை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வந்து இந்த கடை வந்து இருக்குது. எங்கன்னா சொர்ண பைரவநாத சுவாமி திருக்கோயில் பக்கத்துலேயே வந்து இருக்குது இங்கே பூந்தி. இங்கே தான் வந்து பூந்தி ரொம்ப ஃபேமஸ் இங்கே மார்க்கெட்டில். இப்போ அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு போகிறோம், பைரவர் கோயிலுக்கு. கோயிலுக்கு போறியா? கோயிலுக்கு ஸ்வீட்டு கொடுக்க போறியா? ஊண்டு புடி புடி புடி. இது அம்மா வீட்டுக்கு இருக்கிறேன். பழம் வாங்கலான்ட்டு வந்தோம். அங்கே கிட்ட எல்லா பழமுமே 250 ரூபா தான் இருக்குது. ஏன்னு தெரியல. சரி, இங்கிட்ட வந்து ஒரு கிலோ வந்து 60 ரூபான்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொன்னாங்க. அதனால் எடுத்துக்கிறோம். மார்க்கெட்டில் வந்து இங்கிட்ட வந்து பழம் வாங்க வந்தாச்சு. இங்கிட்ட ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை. அதெல்லாம் தொடக்கூடாது தம்பிங்கப்பா. ஜெய், அதெல்லாம் தொடக்கூடாது சாமி. ஜாமான் எல்லாமே வாங்கியாச்சு. மணி வந்து 1 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேயே வாங்கிட்டு நின்னோம் வாழைக்காய் மண்டிக்கிட்டே. ரஞ்சிதம்மா வந்துட்டு கொஞ்சம் பேரிச்சம்பழம் மட்டும் வாங்காமல் இருந்தது, அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாரு. பலாப்பழம் முன்னாடி பலாப்பழமே சுத்தர கிடைக்கல. அதே போல் சப்போட்டா பழம் நியமமா, சப்போட்டா பழமும் கிடைக்கவே இல்லை. ஒரு இடத்துல வந்து 40 ரூபாய்க்கு இருந்துச்சு, அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ரஞ்சிதம்மா வந்து அங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டார் போல். நாங்கள் நல்லா நின்றுட்டு திரும்ப வந்து ஆனந்தமாகவே பிக்கப் பண்ணியாச்சு. எல்லாம் கேட்டு ஜாமா கீழே இருக்குது. அப்புறம் வந்து முன்னாடி பலாப்பழம் வச்சுருக்கோம். இப்போ நேராக அந்த வீட்டுக்கு வேண்டியதான். ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே வந்து பிரியங்கா வந்து சொல்லியிருந்தா நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா நான் சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னனால நாங்கள் நேராக வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் புளிசாதம், ஸ்ரீரங்கம் கோயில் புளிசாதம், புளியோதரை. இது வந்து ஆனந்தம்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் நான் வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கேன். அங்கே ஆனந்தம்மா வந்து வத்த குழம்பு வச்சு காராச்சி வச்சு சாப்பிட்றாங்க. அர்ஷிதா வந்துட்டா. நினச்சிதாம்மா இந்த பாரு இங்கே அம்மா. இப்போ அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அண்ணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு வாங்கிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு இங்கே நேராக வந்துட்டோம் வீட்டுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாம்மா வந்து எடுத்து வச்சு பார்க்குறாரு. இது எதுக்காக எடுத்து வச்சு பார்க்குறாரு அப்படின்னா, இந்த தட்டு எடுத்துகிட்டு போனால் இந்த சைஸுக்கு இந்த பழம் வைக்க முடியுமா, அந்த இதுக்கு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் வந்து எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அம்மாட்ட இருக்கிறத வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மாமா வந்து எடுத்திருக்காரு. இன்னொன்று வாழைத்தார் வந்து வாங்கியிருக்கோம், வாழைப்பழத்தார். அது என்ன தருமா வாங்கினோம்? கற்பூரவள்ளி வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து செவ்வாழைப்பழம் 2 சீப் வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஜுவல்லரி தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஜுவல்லரி பேரையே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இருங்க வரேன் காட்டுறேன். நம்ம எப்போவும் வாங்குகிற வள்ளி ஜுவல்லரி தான். இது வந்து தோடு எடுத்திருக்கோம். ஜிமிக்கி பாப்பாவுக்கு ஜிமிக்கி எடுத்திருக்கோம். இது வந்து 6 கிராம் பாப்பாவுக்கு வந்து ஜிமிக்கி. அப்புறம் வந்து பசங்களுக்கு தரமாம்மா. ஏன்னா நான் ஒத்த கையில் திறந்தேன், அதுக்கப்புறம் திரும்பி என்னால் திறக்க முடியல. நம்ம எப்போவும் வாங்குகிற வள்ளி ஜுவல்லரி நகை கடை தான். அப்புறம் வந்து இது வந்து 2 பசங்களுக்கு, தம்பிங்க 2 பேருக்கும் காது குத்துறாங்களா, அதனால் இது 1 கிராம் குமுள், 2 பசங்களுக்கும் 1 கிராம் வந்து குமுள் எடுத்தோம். இதில் விசாகன் வந்து இந்த டப்பா வந்து உடச்சிட்டதுனால நாங்கள் வந்து 2 தோடையும் ஒரே இதிலே போட்டிருக்கோம். 2 குமுள். இது பாப்பாவுக்கு, இது தம்பிக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் தட்டு சீர் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம்.
இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா முதல் முறையாக நான் வந்து நாளைக்கு எங்கள் அண்ணி வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து எப்போவும் ஒன்று அக்காவின் சமையலில் போடுவாங்க, இல்லைனா லைஃப் ஸ்டைலில் போடுவோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், 2 சேனல்லையுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவள் பாதி நான் பாதி, அதனால் மீதி தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.